பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம செந்திலுக்கு சேலரி கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை பார்த்த உடனே செந்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது 2 கையிலையும் கட்டை பேகு தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்த உடனே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்படி என்ன தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக செந்திலுக்கு தேவையான பர்ஃப்யூமு, அதுக்கு அடுத்ததாக ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறையாவே வாங்கிட்டு வந்திருக்காரு. மீனாவுக்கு ஒரு புடவையும் மீனாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. திடீர்னு பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் அதெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே செந்தில் இருந்துட்டு இன்னைக்கு என்னோட முதல் மாதம் சேலரி கொடுத்தாங்க, அதனால தான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ மீனாவுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் அதை சொன்ன உடனே ரொம்பவே கோவப்படுறாரு. மீனா, ஏன் இவன் மல்லிகை கடையில் வேலை செஞ்சும் போது நான் இவனுக்கு ஏன் பணம் தரலன்னு உனக்கு தெரியுமா? இப்போவாவது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கையில் பணம் இருந்தால் அதை எப்படி செலவு பண்ணணும் கூட தெரியாமல் இப்படி கண்டதை போனதை வாங்கிட்டு வச்சுருப்பான். ஆனால் உருப்படியாக எதுவுமே செய்ய மாட்டான். இவனுக்காக 10 லட்ச ரூபாய் லோன் போட்டு இவனை வேலைக்கு சேர்த்து விட்டல, உன்னை எங்கே கொண்டு நிறுத்த போகிறானோ தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனாவும் செந்திலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.